முக்கிய செய்திகள். பிரதமர் மன்மோகன் சிங்குடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது. பாகிஸ்தான் அதிபர் சர்தாரி மகிழ்ச்சி. இந்திய அணு உலைகளால் இலங்கைக்கு ஆபத்து. சர்வதேச அணுசக்தி கழகத்திடம் புகார் அளிக்கப் போவதாக மிரட்டல். இந்திய ராணுவத்திற்கு வாகனங்கள் வாங்கிய ஒப்பந்தத்தில் முறைகேடு. விவரம் கேட்டு இங்கிலாந்து அரசிற்கு சிபிஐ கடிதம். கடத்தப்பட்ட இத்தாலியர் உயிருக்கு நாளை வரை கெடு. ஒடிசா மாவோயிஸ்டுகள் புதிய நிபந்தனை. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியா வந்திருந்த பாகிஸ்தான் அதிபர் சர்தாரியிடம் தீவிரவாதத்தை ஒழிப்பது குறித்து பிரதமர் மன்மோகன் சிங் வலியுறுத்தினார். தீவிரவாதி ஹபீஸ் சயீத் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்றும் சர்தாரி உறுதியளித்துள்ளதாக தெரிகிறது. பாகிஸ்தானில் இருந்து அதிபர் சர்தாரி தனது குடும்ப உறுப்பினர்கள் 14 பேருடனும் உள்துறை அமைச்சர் ரகுமான் மாலிக் மற்றும் அரசு அதிகாரிகளுடனும் வந்திருந்தார். காலை 11:30 மணிக்கு டெல்லி வந்த சர்தாரியை குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரியும் அமைச்சர்களும் வரவேற்றனர். அதன் பின்னர் 12:35 மணிக்கு பிரதமர் இல்லத்திற்கு சென்ற சர்தாரி அங்கு பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து பேசினார். அதன் பின்னர் மத்திய விருந்து நடைபெற்றது. பாகிஸ்தான் அதிபர் சர்தாரி அவரது மகன் பிலவால் மற்றும் 2 மகள்களுடன் விருந்தில் பங்கேற்றார். இந்த விருந்தில் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், எஸ்.எம். கிருஷ்ணா, எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ், அத்வானி மற்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதன் பின்னர் பிரதமரும் அதிபர் சர்தாரியும் சுமார் 30 நிமிடங்கள் பேசினர். அப்போது தீவிரவாத ஒழிப்பு, வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் தீவிரவாதி ஹபீஸ் சையத் குறித்து பிரதமர் மன்மோகன் சிங் சர்தாரியிடம் பேசினார். ஹபீஸ் சையத் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சர்தாரி தெரிவித்துள்ளார். பின்னர் பிரதமர் மன்மோகன் சிங்கும் பாகிஸ்தான் அதிபர் சர்தாரியும் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இரு நாட்டு தொடர்பான பேச்சுக்கள் கருத்தொற்றுமையுடன் இருந்ததாகவும் பாகிஸ்தானுக்கு வருமாறு விடுத்த சர்தாரியின் அழைப்பை தான் ஏற்றுக்கொண்டதாகவும் பிரதமர் மன்மோகன் சிங் கூறினார். இந்த சந்திப்பு இனிமையாக இருந்ததோடு ஆக்கப்பூர்வமானதாக இருந்ததென்று பாகிஸ்தான் அதிபர் சர்தாரி தெரிவித்தார். We've had some very fruitful bilateral talks together. India and Pakistan are neighbors. We would like to have better relations with India. We've spoken on all topics that we could have spoken about, and we're hoping to meet on Pakistan soil very soon. President Zardari is on a private visit, and I have taken advantage of this visit to discuss with him all bilateral issues, and I am very satisfied with the outcome of this visit. And President Zardari has also invited me to visit Pakistan. I would be very happy to visit Pakistan on a mutually convenient date. இதனிடையே சர்தாரியின் மகன் பிலவால் சர்தாரி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். அப்போது ராகுல் காந்தியை பாகிஸ்தானுக்கு வருமாறு பிலவால் அழைப்பு விடுத்தார். பின்னர் ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் உள்ள தர்காவில் சிறப்பு வழிபாடு செய்த சர்தாரி அங்கிருந்து மாலை டெல்லி சென்று பாகிஸ்தான் புறப்பட்டுச் சென்றார். அதிபர் சர்தாரியின் பாதுகாப்பிற்காக டெல்லியில் 2000 போலீசாரும், ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீரில் 3000 போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தனர். பாகிஸ்தான் அதிபர் சர்தாரியுடன் பிரதமர் மன்மோகன் சிங் பேசியது குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த வெளியுறவுத்துறை செயலர் ரஞ்சன் மத்தாய், இரு நாடுகளிடையே வர்த்தக உறவு மற்றும் தாராள விசா அனுமதிப்பது குறித்தும் இருவர்களும் பேச்சு நடத்தியதாக குறிப்பிட்டார். மிகவும் வேண்டப்பட்ட நாடு அந்தஸ்தை இந்தியாவிற்கு வழங்குவது குறித்தும் விவாதித்ததாகவும் எதிர்வரும் வெளியுறவுத்துறை செயலர்கள் கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். மேலும் மும்பை தாக்குதல் தொடர்பான குற்றவாளி ஹபீஸ் சயீத்தை இந்தியாவிடம் ஒப்படைப்பது குறித்தும் அவர்கள் விவாதித்ததாக ரஞ்சன் மத்தாய் குறிப்பிட்டார். இந்தியாவின் தென் மாநில பகுதிகளில் அமைத்துள்ள அணுமின் நிலையங்களால் இலங்கைக்கு ஆபத்து எழுந்துள்ளது என சர்வதேச அணுசக்தி கமிஷனிடம் புகார் அளிக்கப் போவதாக இலங்கை கூறியுள்ளது. கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் செய்தியாளர்களை சந்தித்த இலங்கை மின்சார மற்றும் ஆற்றல் துறை அமைச்சர் சம்பிகா ராணவாகா,
அணுமின் நிலையங்களில் விபத்து ஏற்பட்டால் பாதிப்பு ஏற்படும் நாடுகள் தங்களுக்குள் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என சர்வதேச அணுசக்தி கமிஷன் கூறியுள்ளதாக தெரிவித்தார். அதன்படி இந்திய அரசிற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் இந்த கடிதத்திற்கு இந்தியாவும் பதிலளித்துள்ளது என்றும் கூறினார். இந்த விவகாரம் குறித்து செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள சர்வதேச அணுசக்தி கமிஷன் கூட்டத்தில் இலங்கை பிரச்சினை எழுப்ப இருப்பதாகவும் கூறினார். மேலும் இந்தியாவின் தென் பகுதிகளில் உள்ள அணுமின் நிலையங்களில் ஏதேனும் பிரச்சினை ஏற்பட்டால் அதில் இலங்கை நேரடியாக பாதிக்கப்படும் என்றும் இந்த பகுதியில் கதிர்வீச்சு அபாயம் குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம் என்றும் சம்பிகா ராணவாகா கூறினார். இதன் மூலம் இந்திய அணுமின் நிலையங்களில் ஏற்படும் கதிர்வீச்சு அதிகம் ஏற்பட்டால் தங்களுக்கு தெரியவரும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள கல்பாக்கம், கூடங்குளம் மற்றும் கர்நாடக மாநிலம் கைகா அணுமின் நிலையம் பற்றியே இலங்கை அரசு தற்போது பிரச்சினை எழுப்ப திட்டமிட்டுள்ளது. ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இலங்கைக்கு எதிராக இந்தியா ஓட்டளித்ததன் காரணமாக இலங்கை அரசு இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தென்னிந்தியாவில் 3 அணுமின் நிலையங்கள் உள்ளன. ஆனால் இலங்கையில் ஒரு அணுமின் நிலையம் கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய ராணுவத்திற்கு வாகனங்கள் வாங்கப்பட்ட விவகாரம் தொடர்பான ஒப்பந்தத்தில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து இங்கிலாந்து அரசிடம் இந்த விவகாரம் தொடர்பான விளக்கங்கள் கேட்டு சிபிஐ கடிதம் எழுத உள்ளது. அண்மை காலமாக இந்திய ராணுவம் மற்றும் ராணுவ தளபதி ஆகியோர் பல்வேறு விதமான சர்ச்சைகளில் சிக்கி வருகின்றனர். குறிப்பாக ராணுவ தளபதி வி கே சிங்கின் வயது சர்ச்சை முதல் தலைநகர் டெல்லியில் ராணுவ அணிவகுப்பு நடந்ததாக வெளியான தகவல் வரை இந்திய ராணுவத்தின் மீது பல்வேறு புகார் எழுந்தது. இந்நிலையில் இந்திய ராணுவத்திற்காக சமவெளி பகுதியில் இயங்கும் லாரிகளை வாங்கியது தொடர்பாக இங்கிலாந்தைச் சேர்ந்த தத்ரா மற்றும் பொதுத்துறை நிறுவனமான பாரத் எர்த் மூவர்ஸ் ஆகிய நிறுவனங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. மேலும் இந்த ஒப்பந்தத்தில் தொடர்புடைய அதிகாரிகளின் வீடுகள் மற்றும் அலுவலகங்கள் உள்ள டெல்லி மற்றும் பெங்களூருவில் உள்ள 4 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனைகளும் நடத்தினர். இந்த நிலையில் தத்ரா நிறுவனத்திடமிருந்து பாரத் எர்த் மூவர்ஸ் நிறுவனம் லாரிகள் வாங்கியதற்காக அளித்த நிதி, தத்ரா நிறுவனத்தின் உரிமை பற்றிய விவரங்களை தருமாறு இங்கிலாந்து அரசிற்கு சிபிஐ கடிதம் எழுத இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த ஒப்பந்தத்தில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகள் தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் பாரத் எர்த் மூவர்ஸ் நிறுவனம் மற்றும் இந்த ஒப்பந்தத்தில் தொடர்புடைய ராணுவ அதிகாரிகளையும் சிபிஐ விசாரிக்கக்கூடும் என்று தகவல்கள் தெரியவந்துள்ளது. இந்த விவகாரத்தில் முறைகேடுகள் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் இந்த விவகாரம் காங்கிரஸ் அரசிற்கு மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தும் என்று தெரிகிறது. ஒடிசாவில் கடத்தப்பட்ட இத்தாலிய சுற்றுலா பயணியை விடுவிக்க மாவோயிஸ்டுகள் புதிய நிபந்தனை விடுத்துள்ளனர். ஒடிசாவில் இத்தாலி நாட்டு சுற்றுலா பயணிகள் 2 கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு மாவோயிஸ்டுகள் கடத்திச் சென்றனர். பின்னர் அவர்களில் ஒருவர் விடுதலை செய்யப்பட்டார். மேலும் லட்சுமிபூர் தொகுதி எம்எல்ஏவான ஜினா ஹிகாகாவும் மாவோயிஸ்டுகளால் கடத்தப்பட்டார். இந்நிலையில் அவர்களை விடுவிக்க மாவோயிஸ்டுகள் 13 நிபந்தனைகள் விதித்தனர். இதையடுத்து மாவோயிஸ்டுகளின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட ஒடிசா அரசு சிறையில் இருந்து விடுதலை செய்யவுள்ள மாவோ தீவிரவாதிகள் பட்டியலையும் வெளியிட்டது. கடத்தப்பட்ட இத்தாலியர் மற்றும் எம்எல்ஏ ஜினா ஹிகாகாவை விடுதலை செய்ய மேலும் 5 சிறைவாசிகளை விடுவிக்க வேண்டும் என்று தற்போது மாவோயிஸ்டுகள் புதிய நிபந்தனை ஒன்றை விதித்துள்ளனர். மேலும் அதை நிறைவேற்ற செவ்வாய்க்கிழமை வரை கெடு விதித்துள்ளனர். இதனால் இந்த விவகாரத்தில் மேலும் சிக்கல் எழுந்துள்ளது. கர்நாடக முதல்வராக எடியூரப்பாவை மீண்டும் பதவியில் அமர்த்துவது குறித்து மாநில பாஜக தலைவர்களுடன் கர்நாடக மாநில பாஜக மேலிட பொறுப்பாளர் பிரதான ரகசிய ஆலோசனை செய்து வருகிறார். கர்நாடகாவில் முதல்வர் பதவியை மீண்டும் எடியூரப்பாவிற்கு தர வேண்டும் என அவரின் ஆதரவாளர்கள் பாஜக மேலிடத்தை வலியுறுத்தி வருகின்றனர். எடியூரப்பாவும் தனக்கு பாஜக எம்எல்ஏக்கள் 70 பேர் ஆதரவு இருப்பதாக கூறி வருகிறார். தொடர்ந்து பாஜக மேலிடத்திற்கு எடியூரப்பா நெருக்கடி கொடுத்து வரும் நிலையில் நேற்று காலை கர்நாடக மாநில பாஜக மேலிட பொறுப்பாளர் பிரதான் பெங்களூரு வந்தார். இந்த தருணத்தில் அவரது வருகை முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த பிரதான் தாம் அரசியல் ரீதியாக பெங்களூரு வரவில்லை என்றும் திருமண விழா ஒன்றில் கலந்து கொள்ள வந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் மாநில அரசியல் குறித்து பேசிய அவர் கர்நாடகாவில் முதல்வர் சதானந்த கவுடா நல்ல நிர்வாகம் நடத்தி வருகிறார் என்றும் முன்னாள் முதல்வர் எடியூரப்பா கட்சி வளர்ச்சிக்கு மிகவும் பாடுபட்டவர் என்றும் கூறினார். ஆனால் நேற்று காலை மாநில பாஜக அலுவலகத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக எடியூரப்பா ஆதரவு அமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டருடன் அவர் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது.
இதனையடுத்து இன்று முதல்வர் சதானந்த கவுடா எடியூரப்பா மற்றும் முக்கிய தலைவர்களுடன் ஆலோசனை செய்கிறார். எடியூரப்பா ஆதரவாளர்கள் அவருக்கு முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என கூறி வருவதால் கர்நாடக நிலவரம் குறித்து ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு கட்சி மேலிடம் பிரதானுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. மாநில பாஜக தலைவர்களின் கருத்துக்களை கேட்டு பிரதான் மேலிடத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்வார் என்றும் அவரது அறிக்கையின்படி முதல்வர் சதானந்த கவுடாவை நீக்கிவிட்டு எடியூரப்பாவை மீண்டும் முதல்வராக்குவதா என மேலிடம் முடிவு செய்யும் என பாஜக தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் 29 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் அறிகுறிகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னையில் 14 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் அறிகுறி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் தண்டையார்பேட்டை தொற்றுநோய் தடுப்பு மையத்தில் பணியாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. பன்றிக் காய்ச்சல் அறிகுறியுடன் தனி வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளோருக்கும் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன. கிங் இன்ஸ்டிடியூட்டில் பணியாற்றுவோருக்கும் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இதனிடையே சென்னை புறநகரில் உள்ள பள்ளி ஒன்றின் ஆசிரியருக்கு பன்றிக் காய்ச்சல் அறிகுறி இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அந்த பள்ளியின் மாணவியர்களை மாநகராட்சி மருத்துவர்கள் பரிசோதித்தனர். கோவை உள்ளிட்ட இடங்களில் பன்றிக் காய்ச்சல் அறிகுறியுடன் 15 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் 74 வயதான விவசாயி ஒருவர் பன்றிக் காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தார். இது தவிர பன்றிக் காய்ச்சலை தடுக்க 2.5 லட்சம் தடுப்பூசிகள் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திரைப்பட தொழிலாளர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் இடையேயான மோதல் மேலும் வலுக்கிறது. ஊதிய உயர்வு பிரச்சினை காரணமாக கடந்த 7ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள பெப்சி அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்று தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே தயாரிப்பாளர்கள் சங்கம் 2 பிரிவினராக இருப்பதால் பெப்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் தங்களால் பெப்சியுடன் பேச்சு நடத்த முடியாது என்று அந்த சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மேலும் தயாரிப்பாளர் சங்கத்தின் துணை செயலாளர் சிவா, தொழிலாளர் நலத்துறை ஆணையம் சார்பில் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக வந்த செய்தி பொய் என்று கூறியுள்ளார். தங்களுக்கு முறையான அழைப்பு தொழிலாளர் நலத்துறை ஆணையத்திடம் இருந்து வரவில்லை என்று தெரிவித்துள்ள அவர் பெப்சியுடன் பேச்சு நடத்த முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே புதிய திரைப்பட தொழிலாளர் சங்கம் ஒன்றை ஏற்படுத்தியுள்ள தயாரிப்பாளர் சங்கம் சில முக்கிய படங்களுக்கான படப்பிடிப்பு வேலைகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இதனால் ஆத்திரத்தில் உள்ள பெப்சி அமைப்பு அதன் கீழ் இயங்கும் ஓட்டுநர் அமைப்பினருடன் மோதலில் ஈடுபட்டுள்ளது. பெப்சி அமைப்பிற்குள்ளேயே 2 பிரிவாக செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக தொழிலாளர் நலத்துறை சார்பில் விடுத்துள்ள பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதாக தெரிவித்துள்ள பெப்சி அமைப்பின் செயலாளர் சிவா, புதிய திரைப்பட தொழிலாளர் சங்கம் என்ற வார்த்தையை தயாரிப்பாளர் சங்கம் வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கோவையில் ஈவ்டி சிங்கை கண்டித்த காங்கிரஸ் கட்சி பிரமுகர் குத்திக் கொலை. தப்பி ஓடிய கொலையாளிக்கு வலைவீச்சு. மூடி கிடந்த தொழிற்சாலையில் இருந்து கசிந்த எரிவாயு. மக்கள் பீதி. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.